நான் ஏன் கடவுளை வேண்டுறேன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ இன்ட்ரோ வீடியோ எடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா வரமாட்டேங்குது. ஸோ இதான் கடைசி இன்ட்ரோவா இருக்கணும். அதனால கடவுளை வேண்டுறேன். பிள்ளையாரையும் மிஞ்சிட்டாண்டி நம்ம மகன் குழந்தை வேறு. ஸோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிரகாஷ். வெல்கம் டு பிரகாஷ் கண்டென்ட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்த ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ என்னன்னா, நம்ம பசங்களோட வந்து ஒரு ட்ரிப் வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. இவனுக்கிட்ட மாரடிச்சு எனக்கு உயிரே போயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோம். அது எங்கன்னா கோனா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம பசங்களோட அங்கே போய் ஃபன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. இப்போ எதுக்கு நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அவனுக்கு முன்னாடி போய் நான் நின்று பேச முடியாது. என்னை கலாய்ச்சி தள்ளுருவானுங்க. அதனால சரியாக இன்ட்ரோவும் இருக்காது. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரோ இங்கேயே கொடுத்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது புதுசாக இருக்கு. ஸோ வந்து முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்பில் வந்து மொத்தம் 7 பேர். அந்த 7 பேரில் முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தசையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். வெள்ளை உழுவாய்வன். எங்கே போனாலும் லேட்டாக வர்றது, எங்கே போனாலும் திங்கிறது. ஆனால் குரூப் லீடரு. எங்கே போனாலும் இவர் அட்வைஸை கேட்டு தான் எல்லாம் போகிறது. ஒரு மாதிரி ஜாலியான கேரக்டரு, நல்ல பையன். ஆனால் வெள்ளை உழுவ நாங்கள் இவரை வந்து கூப்பிட்றதே வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் கூப்பிடுவோம். ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் எங்கள் கேங்கில். இவர் தான் கேங் லீடரு. கூட்டமே என்ன டான்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் மனசு மாறுறதுக்குள்ள அண்ணனை அள்ளி தூக்கி அமர்க்கலப்படுத்துக்கணேடா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நவீன் கிருஷ்ணன். இவன் பேர் வந்து நவீன் கிருஷ்ணன். இவனை வந்து நாங்கள் ஷார்ட்டாக வந்து கிச்சனா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம். அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஸ்கூல்லேருந்து அப்படியே பழக்கி வந்துட்டோம். நல்லா படிக்கிற பையன். பீச்சில் வந்து கடை வச்சுருக்கான். மாதம் வந்து ஒரு 1 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஐடியிலேருந்து யாராவது பார்த்துக்கிங்க, இவன் வீட்டுக்கு வந்து ரைடு போங்க. ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் வீட்டை சோதனை போடணும். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து யாரை சொல்கிறது, அப்துல். நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அப்துல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையன். ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அவன். வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்டு தான் எங்கேயுமே வெளியே போவான் இவன். அந்தளவு ஒரு நல்ல பையன். ஆனால் அந்த பர்மிஷன் கேட்குறது தான் வந்து எங்களுக்கு கடுப்பாகவே இருக்கும். ஸ்விம்மிங் ஃபுல் போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டா கூட அதுக்கு வந்து மூஞ்ச கழுவுவான், அதை கழுவுவான். நம்ம போகிற இடமும் என்ன சொல்லுவாங்களே, நம்ம போகிற இடமும் தெரியக்கூடாது, வர்ற தடமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி ஸ்விம்மிங் ஃபுல் போயிட்டு அங்கேருந்து குளிச்சுட்டு வந்துட்டா மூஞ்செல்லாம் வந்து அப்படியே பிரைட் ஆகிடுமா. அதனால இவர் வீட்டிலேருந்தே மூஞ்செல்லாம் சோப் போட்டு கழுவிட்டு இவர் அம்மாட்ட வந்து காட்டிட்டு, நான் வந்து பிரைட்டாக போகிறேன், பிரைட்டாக தான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லாமல் சொல்கிறாராம். அதனால ஃபேஸ் அப்படி வாஷ் பண்ணுவார். பல்ல வந்து விளக்கி அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரக்டர் இவன். ஓகே, இவன் ஒரு மாதிரி கேரக்டர். இவன் நல்லா படிக்கிற பையன். ஓகே, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுதர்சன். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா டைம்னா இவன்கிட்ட தான் கத்துக்கணும் நம்மலாம். என்னன்னா 5 மணிக்கு ட்ரிப்பு போலாம் அப்படின்னு சொன்னா இவன் 4:45 அங்க நிப்பான். எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். ஏன்னா ட்ரிப்பு மேல பையனுக்கு அவ்வளோ ஆசை. அதனால இவன் வந்து ஷார்ப்பாக டைமுக்கு வந்துடுவான். நல்ல பையன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன். இவன் பேர் நாராயணன் இல்லை, இவன் பேர் வந்து விக்கி. நாங்கெல்லாம் வந்து இவனை நாராயணா சொல்லி கூப்பிடுவோம். அது ஏன்னு வீடியோவில் சொல்லாமா வேணாமான்னு தெரியல. அது நான் ஃபியூச்சரில் மேபி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அப்புறமா ரிவீல் பண்ணுறேன். இவன் தான் கேங்லேயே ஃபன்னு. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான், எவ்வளோ கலாய்ச்சாலும் வாங்குவான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இவன். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஆனால் அவன் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணல. இருந்தாலும் அவனை பற்றி பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் நந்தா, நீ பார்க்குறேன்னா உனக்கு தான் இந்த வீடியோ. என்னன்னா, ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் போகலான்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னான். சரி, நான் வந்து அடுத்த மாதம் தான் இந்த ட்ரிப்பை வந்து போட்டது. 8ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரிப்பு வந்து போட்டது.
அதாவது இது வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரிப்பு போகலான்னு சொல்லி போட்டது. இவன் வந்து என்ன சொன்னான்னா, டே இல்லை செப்டம்பர் வந்து நான் மதுரைக்கு போகிறேன், எப்போ 8ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ அந்த டேட்டில் ஏதோ சொன்னான். இல்லை நான் அப்போ ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ ஸ்டார்டிங்லேயே போட மாட்டான்னு 1ஆம் தேதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் பசங்கள்லாம் சொன்னான்னு, பசங்களில் இவன் சுதர்சன் வந்து என்னை மாற்றி விட்டான். நான் வந்து 1ஆம் தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். எல்லாரும் 1ஆம் தேதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தது. எல்லாம் ஓகே. சுதர்சன் வந்து என்கிட்ட ஒன்று சொன்னான், ஏன் மச்சான் 1ஆம் தேதி போகிறோம், நாளன்னைக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து தேதி வந்து 17, நாளைக்கு 18ஆம் தேதி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிளானை மாற்றி விட்டு, நான் இவனுங்களுக்கு எல்லாருக்கும் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லி, டேய் நம்ம வந்து 1ஆம் தேதி போல் நாளன்னைக்கே வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி, அவனுங்களும் சரி மந்த்து எண்டாக போகுது, காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு மனசாக எல்லாம் ஒத்துக்கிட்டு சரி வாங்க இருக்கிறத வச்சு வாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் மீன்ஸ் நாளைக்கு கிளம்புறோம். இவனால் வந்து மொத்த பிளான் வந்து சுதர்சனால மொத்த பிளானும் வந்து மாறி நாளைக்கு போகிற மாதிரி ஆகி போச்சு. ஸோ இப்போ இந்த மாறுறதால இவர் வந்து இவன் வந்துடுவான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து கோயிலுக்கு போகிறேன், நந்தாவை சொல்லிட்டு இருக்கேன். இவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் குடும்பத்தோட, அதனால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறது பொய்ன்னு எனக்கு தெரியும், எங்கள் குரூப்புக்கு தெரியும். ஆனால் அவன் மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். அது ஏன்னு சொல்லி தெரியல. சரி ஓகே, அடுத்த ட்ரிப்பில் அவனை ஜாயின் பண்ணி கூப்பிட்டு போவோம். ஸோ அவனும் ஒரு ஜாலியான கேரக்டர் தான். எவ்வளோ கலாய்ச்சாலும் அடித்தாலும் நல்லா பஞ்சிங் பேக் மாதிரி இருப்பான். அடித்து வாங்கிட்டே இருப்பான். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேங்கு. சாரி மாமா. ஸோ இதை தாண்டி பாயோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன தஸ்திகரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர்கிட்ட இருக்கானுங்க. அவனுக்கு நான் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கானுங்க. அது யாருலாம் சொல்லி அங்கே போய் பார்ப்போம். அது யாருன்னு சொல்லி எனக்குமே தெரியாது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். அங்கே போய் என்னால் பேச முடியாது. நான் அப்படியே கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகிறது தான். அதுக்குள்ளே ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். நவீன் கிச்சனா தான் ஃபோன் பண்ணுறான். இருங்க என்னன்னு பேசுவோம். என்னடா சொல்கிறா? இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும். சொல்லு என்னென்ன சொல்றோம் பாருங்க. நாளைக்கு வரல. என்னது? நாளைக்கு நான் வரல. எதுக்கு? இல்ல இப்பதான் நியூரோ ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்துருவீங்க. அடங்க டேய், என்னடா குஸ்தியில ஓகேன்ட்டேன். இப்பதான் யோசிக்கிறேன். காலைல மாத்திரை போடும்போது தான் ஞாபகம் வந்தது. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. டேய் என்னடா வெறுப்பேத்துற? நம்பிக்கை எல்லாம் நீ பாய வேணா கேளு. சும்மா தான் வர போற, சும்மா வந்து உட்கார போற, என்ன பெரிய ஆக்டிவிட்டி பண்ண போற நீங்க? வெயிலு தலையில கீட்டு இறங்கி அதேதான் பாவம். நம்ம காலையில தான்டா போறோம், விடிய காத்தால போறோம். அங்க என்ன உனக்கு ஹீட்டு? விட மாட்டேன். வாய்ப்பே இல்ல மச்சான். உனக்கு நீ செத்துட்டுனா கூட நான் வந்து உன் பாடியை நீ செத்துட்டுனா கூட நான் உன் பாடியை தூக்கின்னு வந்து வீட்டுல ஒப்படைச்சிட்டு போறேன்டா. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. பூமா 6 மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கிறேன். வாடா நீ அபசகுணமா பேசுற. உடம்புல இருக்கு ஃபுல்லா தலையில பேசுறேன். உன்னை யாரா ஜிம்முக்குலாம் போக சொன்னது? உனக்கு இருக்கிறது 4 எலும்பு. அதான் தப்பு பண்ணிட்டேன். ஒண்ணு நீ வந்து ஃபுல்லா சாப்பிட்டு வெயிட் ஏற்றிட்டு போயிருக்கணும். உன் பாடியில ஸ்ட்ரென்த்தே இல்ல, நீ எல்லாம் எதுக்கு ஜிம்முக்கு போற? புரியல? அதத்தான் எல்லாரும் சொல்றாங்க. அதத்தான் நானும் சொல்றேன். பாடியில ஏதாவது ஸ்ட்ரென்த் ஏத்தி நீ ஜிம்முக்கு போனோம். எதுவுமே இல்லாம ஜிம்முக்கு போய் உனக்கு. ஆமாடா, இதெல்லாம் வந்து எங்கேயோ போற கட்டத்து. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டாங்க. ஓகேவா? நீ வந்து என் பின்னாடி உட்காந்துக்க, வீடியோ மட்டும் எடுத்துனுவான்.
வீடியோ மட்டும் எடுத்துனுவான், உனக்கு வேற எந்த வேலையும் இல்லை. வீடியோ மட்டும் எடுத்துனுவான், உன்னை அழுகாம குழுங்காம நான் கூட்டு வந்து விட்டுறேன். சரியா? ஓகே நான் சொல்லலை, இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. எப்படியோ அவனை பேசி ஒரு வழியாக ஒத்துக்க வச்சுட்டேன். ஏதோ மெடிக்கல் இஷ்யூன்றான். சரி பரவாயில்ல, நீ ஏதோ பண்ண வேணாம், சும்மா கூட வந்துட்டு அப்படியே நானே உன்னை பத்திரமா கூட்டு போய் விட்றேன்டா அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளித்து ஒத்துக்க வச்சுருக்கேன். நாளைக்கு காலைல வரையும் அந்த நாய் முடிவு மாறாமல் இருக்கணும். ஏன்னா ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணேன்னா, அந்த ஒரு ட்ரிப்பு வந்து நல்லா இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதனால தான் வந்து பசங்களை எல்லாரையும் கிளப்பி இவ்வளோ டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். ஸோ அதனால தான், வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரிப்பு வந்து நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த இது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ ஒரு வீடியோ லென்த்தாக இருந்ததுன்னா ஒரு 3 வீடியோவோ 4 வீடியோவோ வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாத்தையும் இனிமேல் நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. இது வரையும் ஃபோட்டோவில் பார்த்துருந்தீங்க, இனிமேல் லைவாக பார்ப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு காலைல உங்களை மீட் பண்ணுறேன். பாய். The next day. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா சுதர்சன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நேற்று கால் பண்ணான், என் வீட்டுக்கு வந்துடா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, அவன் ஒரு வண்டி நான் ஒரு வண்டி தான், இருந்தாலும் அப்படியே சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இப்போ அவன் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். சரி அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். A few moments later. மச்சான் ஹாய் சொல்லு. சார் சார் அங்க பாருங்க, கொடூரமா இருக்கு. இவன் தொல்லை எழுதி தாக்க முடியாது, ரொம்ப கேவலமா இருக்கு. ஃப்ரேம் நல்லா இருக்கு. ஃபோன் எடுக்கல, அவனை விட்டு போயிடலாம். வானமில்ல இங்கே தான் இருக்கான், நீங்க சீக்கிரம் வா. நானே கால் பண்றேன், பறக்குறானா? எங்க பறக்குறானா? சரி சரி வா வா வா, சீக்கிரம் வா சீக்கிரம். டேய் கிளாஸ் எத்தனை போய் வைப்போ. எப்படி கிளாஸ் எத்தனை போய் வைக்கிறோம் தான் காசு கொடுக்கணும்ல. வீடியோல பீப் அதிகமாக வரும், அப்புறம் பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா இருந்துச்சு. எப்படா போனீங்க? போனே அதிகமாக. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து இந்த ஹீரோயின் தான் அரைக்குறையா ஆட போனது நல்லா இருந்துச்சு. அதான் அதனால ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. சரி சரி, நீ மேட்ருக்கு வா. போன கீழே வந்த என்னது அவ கீழே வந்தா நானே டிஸ்ப்ளே வந்துச்சு. பார்த்தா நல்லா இருக்கு. ஐயோ உள்ள அவளை யார் போனு கீழே ஒன்னாலும் இல்ல. நீங்க அப்படிதான் போன தடவை யாருக்கு என்ன கஷ்டம் வந்து சந்தோஷம். ஏய் ஆமா அது வேற இருக்குல்ல. என்ன கட்ஜாவு அது பேர் நம்ம மச்சான் ரியா. ஆர்த்திகண்ணன். அதாவது நாங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேக் ஐடி உருவாக்கி இவரை வந்து லவ் பண்ணாரு. இங்க திரும்ப என்ன என்ன இங்க வா இங்க வா. அந்த வீடியோ வந்து இந்த வீடியோல லிங்க் பண்றேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது என்னது ஆர்த்திகண்ணன் சொல்லிட்டு ஒரு இவன் தான் வந்து அந்த ஃபேக் ஐடி. இவன் ஆரம்பிச்சு இவனை ஓட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் இவன் சேர்த்து நாங்க கூப்பிட்டா கூட எங்கேயும் வெளியே வர மாட்டான். ஆனா அந்த பொண்ணு கூப்பிட்டுது, அதாவது பொண்ணு இல்ல, இதோ இவன் தான் கூப்பிட்டு இருக்கா அந்த ஃபேக் ஐடியில இருந்து. இப்ப பேசு மச்சான். இது என்ன போன் இது? ஆரம்பிக்கலாமா?
ஏய் நீ என்ன ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியல, அவன் ஃபோக்கஸ் பண்ணுறது. 2 பேர் இந்த ஃபோக்கஸ் பண்ணு. அவன் எங்க ஃபோக்கஸ் பண்ணான்னு தெரியல. இல்லை அதான் எனக்கு தெரியல. ஓகேவா, ரெக்கார்ட் போட்டல. இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடையை காட்டுறா. ஐயோ கடவுளே. மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி நம்ம சொல்கிறோம் மணி 7 ஆக போகுது. நம்ம வர சொன்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வர சொன்னோம் எல்லாரையும் ஸ்பாட்டுக்கு. ஆனால் ஒரு நாய் இன்னும் காணோம். நாராயணன் வந்துட்டா, சுதர்சன் வந்துட்டான், நான் வந்துட்டேன். நான் என் பேர் விக்கிடா. முடியல என்னடா பண்றது? ஒரு ஃப்ளோல போனாலும் விட மாட்டேங்கிறான். அதான் அது வரைக்கும் கட் பண்ணி நான் கட் பண்ணிட்டு இப்போ புது திரும்பி சரி நாங்கள் 3 பேர் வந்துருக்கோம். இதில் என்னன்னா யார் யார் போகிறோம், எத்தனை மணிக்கு போகிறோம், யார் கூட யார் பைக்கில் ஏறுறாங்க, யார் எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு கொடுத்தவொடனே வந்து இன்னும் வரல. அந்த நாய் தான் கடைசியில் வரும்னு நினைக்கிறேன். அவன் யாருன்னா தப்பிக்கிறான், வேறு யாரும் இல்லை. இன்னொன்று நவீனும் வரல, இன்னும் பாயும் வரல. இன்னொரு வானவில் ஒருத்தருக்கான், அவனும் ஒன்றும் வரல. வானவில் பாய் அதான் அவனும் இன்னும் வரல. எங்கே எல்லாரும் வந்துட்டான், நீ மட்டும் தான் ஒன்றும் வரல. அப்துல் ஐசஸ் தானே வந்துட்டான். ஐசஸ் தானே வரானா? 6 மணிக்கு பிளான் பண்ணுது, மணி வந்து 7 ஆகுது. நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாய் இன்னொரு பாய் கக்குத்தை முக்கிட்டு போனாரோ. அவன் இன்னொருத்தங்க அவனுக்கு மேலே கக்குத்தை முக்கிறவன் 1 ஹவர் நார்மலாக உள்ள போகல. இதில் வெளியே வேற போகிறோம். அதாவது இவட்ட ஒன்று சொன்னேன், பவர் பேங்கை சார்ஜ் போட்டு வச்சுருவாடா. போட்டு காட்டுறா, அவனை காட்டுறா. எங்கடா அவன், எங்கடா நவீன், எங்கடா மூக்குள்ளடா போய் அவன் மூக்குள்ள விட்றான். மாசம் ஆகிறா நல்லா இல்லைன்றானுங்கடா கண்ணாடியை பார்த்துட்டு. அந்த ஃபால்ஸ் நல்லா இருக்குமா எப்படி? தண்ணி இருக்குங்க. இல்லை அதான் திருப்பி கொடுத்தா அதுதான் பெரிய பானை போகிறதா போகிறல நன்னா பெரிய மரம். பெரிய பானை. யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல், பார்த்துருப்பீங்க. நம்ம கேங்லேயே நல்லா படிக்கிற ஒரு ஆள் ஒரு அது நான் சொல்லிட்டேன் மச்சான், இன்ட்ரோ விடும் போதே உனக்கு சொல்லிட்டேன். ஆமாம், 1 நிமிஷம் ஸ்டார்டிங், 1 நிமிஷம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ இது வந்து மெயின் கண்டென்ட் நடுவில் போடுறது, கிளைமேக்ஸ் எடுப்பாப்ல. அதுக்கப்புறம் வேற லெவலில் இருக்கு. நீங்களும் அவனும் வானவனா இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? டேய் நீ வர்றதுக்கு முன்னாடி அப்படி தானே பேசிட்டானுங்க. வீடியோ இப்போ எப்படி தெரியுமா இருக்கும், ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு எண்டிங் முடிச்சா பீப்புன்னு போட்டு முடியும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதான் கண்டென்ட்டு. ஏய் பொறுக்கி எங்கே போற? பால் கொடுக்க போறியா? யாருக்கு? அமுகு டுமுகு அமால் டுமால்.